ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்றைக்கி அதியும் நானும்ல ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீக்கில் வந்து சென்னை போயிருந்தோம். நிலனோட வீசாக்காக தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோன்னா பிஆர் ஃபஸ்ட் அப்ளை பண்ணோம், பட் அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஒரு சில ரீசன்னால் ஏதோ ஃபார்ம் வந்து நாங்கள் ப்ராப்பராக தான் சப்மிட் பண்ணோம், அது இஷ்யூனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. சரி விசிட்டர் வீசாவில் போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக விசிட்டர் வீசாவும் அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் கழித்து நாங்கள் போட்டோம். அது அப்ரூவ் ஆகி வந்துடுச்சு. இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம மெடிக்கல்ஸும் பண்ண தேவை கிடையாது, பயோமெட்ரிக்ஸும் கிடையாது, விசிட்டர் வீசாவுக்கு சொல்கிறேன். இதே பெரியவங்களுக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது பயோமெட்ரிக்ஸ் தேவைப்படும், மெடிக்கல்ஸ் தேவைப்படாது. ஓகே அப்படின்ட்டு அவனுக்கும் வீசா வந்துருச்சு. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. சடனாக வந்து எங்களுக்கு பிஆரும் அப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் அது மெடிக்கல்ஸ் வந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பண்ணாமல் விட்டோம்னா மறுபடியும் ஏதாவது சப்மிட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஆகிடுமோ அப்படின்ட்டு சரின்ட்டு அந்த அன்னைக்கு தான் வந்துச்சு, இமெயில் வந்துச்சு. அடுத்த நாளே வந்து புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டோம். மெடிக்கல்ஸும் முடிஞ்சிடுச்சு. அவங்க வந்து எம்பசிக்கு அனுப்பி விட்டுருவாங்க. மெடிக்கல்ஸ் எதுவும் இல்லைங்க, குழந்தைகளுக்கெல்லாம் ஹைட்டு வெயிட்டு அவ்வளோதான், அதை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. அதுவும் எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. அப்புறம் டைட்டில் நான் போட்டிருந்தேன், நாங்களும் போகிறோமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஆமாங்க, நாங்களும் அவர் கூட போகிறோம். நிலனுக்கு விசிட்டர் வீசாவில் தான் போகிறோம். அங்கே போய் கூட பிஆர் ப்ராசஸில் தான் இருக்குது, போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபங்க்ஷன் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு. அதிரனுக்கும் ஸ்கூல் முடிய போகுது, நிலனுக்கும் முடியெடுத்து காது குத்துறது அந்த 9வது மாதத்தில், அந்த மாதமும் கரெக்டாக வந்துச்சு. அவனுக்கு வீசாவும் வந்துடுச்சு. எல்லாமே பாசிட்டிவ் சைனாக வந்துட்டு இருந்தது. சரி ஓகே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு. நான் இனி வந்து வீடியோஸில் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன், அப்டேட்டும் பண்ணுறேன். எப்போ கிளம்புறோம், அப்புறம் பேக்கிங்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரான்னு முடிஞ்ச வரைக்கும் போட்டுட்டு கடைகள்லேயும் போய் வாங்கிட்டேன்ட்டு சைமல்டேனியஸாக எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவர் வந்தால் 2 வீக்ஸ் தான் இருக்க முடியும். அந்த டைமுக்குள்ளே வந்து ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வாங்கி வச்சிட்டோன்னா அவர் வந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கும். பட் ரொம்ப ஆல்மோஸ்ட் வேலைகளை முடிச்சு வச்சிட்டோம்னா சீக்கிரம் நம்ம ஈஸியாக இருக்கும் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இனி அவர் வந்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்புறதெல்லாம் தாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து மார்ச் 8 வந்து இங்கே வந்தேன். 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ வந்தேன். இப்போ நிலனுக்கு 7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7 முடிஞ்சு இப்போ முடி எடுத்துட்டு கிளம்ப போகிறோம். அதிரனுக்கும் முடி மட்டும் எடுக்கிறோம். அவனுக்கு காது குத்தியாச்சு. அவனுக்கு 7வது மாதத்துலேயே காது குத்தியாச்சு. இப்போ அவனுக்கு 2 பக்கம் வேண்டியிருந்தாங்க அம்மா அப்பா. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வ கோவில், அதாவது அவரோட குலதெய்வ கோவிலில் தான் முடி எடுத்து காது குத்துவோம். பட் அம்மா அப்பா வந்து வேண்டியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால நிலனுக்கு வந்து அந்த வேண்டுதல் பண்ணியிருந்த கோவிலில், குப்பாயம்மன் கோவில்னு சொல்லிட்டு அங்கே தான் முடி எடுத்து காது குத்துறோங்க. ஸோ அப்படி தான் நிறையா பேர் ஏன் இன்னும் அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னெலாம் கூட கேட்டிருந்தீங்க. நிறையா பேர் இல்லை, கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. நான் கன்சீவாக இருக்கப்போ வந்து அதிரனை இங்கே தான் ஸ்கூல் சேர்த்த முடியும், என்னால் அன்னூரில் சேர்த்திட்டு நான் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது, என்னால் கன்சீவாக இருந்துட்டு அங்கே போயும் இருக்க முடியாது. அதனால் நாங்கள் இங்கே தான் சேர்த்தி இருந்தோம். அதனால் அப்புறம் நிலன் பிறந்து ஒரு 5 மந்த்ஸ், யூஸ்வலாக எங்கள் வீட்டில் ஒரு 5 மந்த்ஸ் போல் அம்மா வீட்டில் இருந்து தான் போவாங்க. செகண்ட் பேபிக்கு நம்ம ஏர்லியாக கூட போயிருந்துருக்கலாம். அதிரனுக்கு ஸ்கூல் இங்கே சேர்த்துனங்காட்டி இங்கே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் லீவ் விடுறப்பெல்லாம் நான் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். எல்லாத்தையுமே நான் வீடியோவில் கவர் பண்ண முடியறது இல்லைன்னா குழந்தைகளை வச்சுட்டு என்னால் பேக்கிங்கு அது இதுன்ட்டு சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்ல. அதனால் இங்கேயே இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நான் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நைட்டு தாங்க கிளம்பினோம். ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தோம். நைட்டு வந்து பஸ்ஸு 9:30 மணிக்கு. நாங்கள் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போய் அவினாஷியிலேருந்து போட்டிருந்தோம், கேபிஎனில் போயிட்டு நான், அப்பா, நிலன், அதிரன் கூட சோனியாக்கா வந்திருந்தாங்க.
யூஸ்வலாக கீதாக்கா தான் வருவா. அந்த அன்னைக்கு அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவெல்லாம் நகர்த்தவே முடியாது. ஆனால் எனக்காக நிலனுக்காக வந்துட்டா. ஏன் ஸ்லீப்பர் போட்டோம்னா நிலன் வந்து தூங்கிப்பான் நைட், அப்படியே பெட்டில் தூங்கி தான் பழக்கம், அதனால போட்டுட்டோம் நம்பி. ஆனால் அப்படியே போகிறப்ப உல்ட்டாவாக மாறிடுச்சு. எந்திரிச்சு ரொம்ப நேரம் விளையாடிட்டு தூங்கவே இல்லை சரியா. அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஆக்சுவலாக ரூம் தான் புக் பண்ணலான் இருந்தோம். அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்ப தான் இந்த பிளானவே போட்டோம். அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க, வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அவங்க வீட்டுக்கு போனோம். அங்கே போனங்காட்டி பரவாயில்ல, நிலனுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கூழ் அதெல்லாம் காய்ச்சி ஊட்டி விட்டுட்டோம். காலையில் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன் மெடிக்கல்ஸ்க்காக நிலனுக்கு. அதனால அதிரனை அங்கேயே அவங்க வீட்லேயே விட்டுட்டு போயிட்டோம். காலையில் ஏன்னா எல்லாமே சடன் பிளான்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதனால அவங்க வீட்டில் டீ வச்சு கொடுத்துட்டாங்க போனதுமே. அப்புறம் வெண்பொங்கல் மித்ததெல்லாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ரெடியாக செய்கிறதும் கஷ்டம், அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சடன் பிளான் அப்படிங்கிறதுனால இட்லி அப்புறம் பூரி வடை அதெல்லாம் பண்ணிட்டாங்க. சோனியா போனதுமே சோனியா நான் அப்பா எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு நிலனையும் ரெடி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஆன் டைம் போயிட்டு உள்ளே ஒருத்தர் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் நிலனை தூக்கிட்டு உள்ளே போயிட்டேன். போய் ஹைட்டு வெயிட் மட்டும்தாங்க பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிலனை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சிட்டோம். அப்புறம் அவங்க அம்மா ராதியோட அம்மா சமைச்சிருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம், சில்லி சிக்கன் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா சரியாகவே தூங்கல. அது மட்டும் இல்லாமல் நிலன் வந்து கேபில் போகிறப்ப வரப்பெல்லாம் பயங்கர கத்தல், அப்படியே கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாம் மத்தியானத்துக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சேர்ந்து சாப்பிட்டு ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நிலன் அப்படியே தூங்க வச்சுட்டு அவனை கையில் வச்சுட்டுன்ட்டு அப்படியே சரியாக இருந்தது. நிலனுக்கு வந்து காலையில் நாங்கள் வந்தப்பவே தயிர் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயிர் சாப்பாடுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தயிரெல்லாம் ஊற்றி வச்சுட்டு தான் போனேன். அவனுக்கு தயிர் சாப்பாடு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். அப்பாவும் சேர்ந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்வீட்டு, அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் 65 அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ராதியோட அம்மா செஞ்சுருந்தாங்க. டேஸ்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க வந்து திருப்பூர் வந்திருந்தாங்க. அந்த விலாகோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, போய் பாருங்கள். அப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு அப்புறம் நிலன் வந்து வீட்லேயும் சரியாக தூங்கலை, ஒரு மாதிரி கிராங்கியாக தான் இருந்தான். ஏன்னா அலைச்சல் இல்லைங்களா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஹைட்டு வெயிட்டு மட்டும்தான், அடுத்தடுத்ததுன்ட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டு டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா நிலன் சரியாகவே தூங்கலை. சரின்ட்டு அவனை பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே நானும் அக்கா கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு வரேன்ட்டு அவள் கொஞ்சம் நேரம் தூங்குனான். ஆனால் அப்பா சுத்தமாகவே ரெஸ்ட் எடுக்கல, தூங்குங்கன்னு சொன்னாலும் கேட்கவும் இல்லை. சரின்னு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு நைட்டு 9:30 மணிக்காட்ட பஸ்ஸு, 8:30 9:30 தான் பஸ்ஸு. ஆனால் இங்கே சென்னையில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டு. நிலனுக்கு வந்து நைட்டுக்கு ராகி இருந்தது, அங்கே ஊற வச்சுட்டு தான் போனேன் காலையில். அதையே அரைச்சி அவனுக்கு கூழ் ஊட்டிட்டேன். ஓரளவுக்கு சாப்பிட்டான், ரொம்ப ஃபில்லிங்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டான். அப்புறம் அவனுக்கு தூக்கம் இல்லைன்னா தான் ரொம்ப கிராங்கியாக இருப்பான். மித்தபடி வந்து நல்லா விளையாடிப்பான், எங்கே போனாலும் செட் ஆகிக்குவான். அப்புறம் அவனையும் தூக்கிட்டு ஒரு மாதிரி, ஏன்னா சடன் பிளானு, அன்னைக்கு இமெயில் வந்துச்சு, அடுத்த நாளே புக் பண்ணோம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தாருன்னா 2 வீக்ஸ் தான் இருப்பார், அதில் ஃபங்க்ஷனு அலைச்சல்ன்ட்டு இருக்கும், போகிறதுக்கு டைமும் கிடைக்காது அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்படி பிளான் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நிலனுக்கு ராகி கூழ் காய்ச்சி அவசரம், லேட் ஆகிடுமோ, பஸ் வேறு மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்ட்டு. அப்புறம் அவனுக்கு கூழெல்லாம் ஊட்டி ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு பெட்டில் விட்டுட்டு அவனுக்கு போதும். பெட் இல்லைன்னா கீழே தரையில் விட்டுட்டோம்னா போதும், அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு நீந்திட்டு இருந்துக்குவான். அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட்
பண்ணவே இல்லை. Feb 26 என்னோட பர்த்டே. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சுஹேல் ராதிகா 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி கேக் வாங்கி கட் பண்ண வச்சாங்க. Happy birthday to you. Happy birthday dear Moni. Happy birthday to you. Uncle da. Happy birthday. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் தான் வந்தோம். இது மண்டே ஒரு ஃபங்க்ஷன். எங்கள் கடையில் ஒர்க் பண்ணான்னா ரொம்ப வேண்டியவங்க. ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும், நானும் வந்தே தீருவேன் இல்லைன்னு தூக்கிட்டு கிளம்புனேன். கடைக்கு போயிட்டு அப்பாவே பார்த்துட்டு, அப்பா ஏர்லியாகவே போயிட்டு வந்துட்டார் அவங்க ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கப்புறம் நான், அக்கா, நிலன், அதிரன் ஸ்கூல் போயிட்டான். அப்புறம் அம்மா, நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஃபஸ்ட் அக்கா பையன் வந்து அவங்க ஸ்கூலில் ஆனுவல் டேன்ட்டு வந்திருந்தான். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஒரு 2 days லீவ் கிடச்சிதுன்ட்டு வந்திருந்தான். அவன் அவினாஷியில் தான் வந்து பஸ் ஏறினான். ஸோ அவனையும் பார்த்துட்டு ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ரிட்டன் வரப்போ இது ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். அப்புறம் இது வந்து இன்னொரு நாள் புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். அப்பா பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு கெடா வெட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஏதோ தென்னம்பாளைய ரோட்டில் திருப்பூரில் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் எல்லாம் கிடச்சிது, கிராப் எல்லாம் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி அதை சமைச்சிடலான்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு, நான் ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா நானே தான் ஷூட் பண்ணணும், வேறு ஆப்ஷன் இல்லை. நிலன் இருக்கான்ட்டு எனக்கு சரியாக டைமும் கிடைக்கிறதில்ல. ப்ராப்பரான வீடியோவே நான் கொடுக்கறதில்லன்னு நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக என்னால் எடுக்க முடியறதில்ல. இல்லை அக்கா பாப்பா வீட்டில் இருந்தானா அவள் எடுத்து கொடுப்பா, எடிட் பண்ணுவேன். அவினாஷியில் இருந்தால் வேறு ஆப்ஷனே இல்லை, நான் தான் எடுத்தாகணும், டைமும் செட் ஆகிறதில்ல. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நிலனுக்கு அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் ஊட்டி விட்டுருந்தாங்க. ஏன்னா மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தடவி அவனுக்கு ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இது மீன் குழம்புக்கு சோனியாக்கா தான் செஞ்சுருந்தா. அப்புறம் நிலனுக்கு வந்து தோசைக்கல்லில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஊற்றி 2 சைடும் வேக வச்சு எடுத்துட்டேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவன் ஒரு காவாசிக்கு மேலே கிட்ட சாப்பிட்டான். அதுக்கப்புறம் மித்ததில் நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அது ஒன்றுமே இல்லை, உப்பு மஞ்சத்தூள், அதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துட்டேன். என்னோடய பீடியாட்ரிஷியன் வந்து சஜஸ்ட் பண்ணது, நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அந்த மாதிரியே கொடுங்க, சால்ட்டு ஆட் பண்ணுங்கள், குழந்தைகளுக்கும் சோடியம் தேவைப்படும், அந்த மாதிரி நீங்கள் வேறு எதுவும் கூகுள் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணவே ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் சீ ஃபுட்ஸ் அதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவனுக்கு வந்து இப்போ 7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மீன் பொரித்து சாப்பிட்டு அப்புறமா மீன் குழம்பும் கிராபும் எல்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு கிராபும் செஞ்சுட்டாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதிரனோட ஃபேவரெட்டு. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு நல்லா சாப்பிட்டான். நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எனக்கு டைமுன்னு கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஷூட் பண்ணிவிட்டு. இது நிலனுக்கு ரசம் ஒரு 11 மணிக்காட்டவே ஃபிஷ் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் தக்காளி ரசமாட்டை வச்சு கொடுக்கலாம், கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, தக்காளி, பூண்டு, சீரகம், ஒரே ஒரு குருமிளகு போட்டு அரைச்சி வடித்து அப்படியே ரசம் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.